ஐயா, எல்லாரோட நல்லது கெட்டதையும் கவனிக்கிற நீங்க இந்த வாட்டியாவது பிரசிடண்ட் ஆனா ஊர் ரொம்ப நல்லா இருக்குயா. இப்ப மட்டும் ஊர்ல குறை என்ன இருக்கு ராமதாஸ்? இந்த அதிகாரம் இருக்க வேண்டியது எல்லா வசதியும் உள்ள எந்நாட்டு ஆளுங்க கிட்ட இல்ல. மக்களோட கஷ்ட நஷ்டம் தேவைங்களை தெரிஞ்சுக்கிற பரம ஏழங்க கையில அது இருக்கிறப்பதான் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். போன தடவை ஆதி திராவிடருக்கு கொடுத்தோம், இந்த தடவை பிற்பட்டருக்கு கொடுப்போம். ஐயா ஜெயச்சந்திரன், ஐயா ஜெயச்சந்திரன், ஐயா ஜெயச்சந்திரன், ஐயா ஜெயச்சந்திரன், ராஜேஸ்வரி தேவி, ராஜேஸ்வரி தேவி. இன்னும் யாராவது ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்க? இல்லையா? நல்லது. இந்த ராஜேஸ்வரி தேவி என்றால் கேட்கும் வரங்களை தருகின்ற ராஜராஜேஸ்வரி தேவி. கேளுங்கள், கொடுக்கப்படும். அண்ணே, அந்த நாற்காலியோட மதிப்பு தெரிஞ்சுதான் உட்காந்தியா? நாம அதை சேல முந்தானியால தொடக்கணுமே தவிர அதை தொடர அருகதை கொஞ்சம் கூட இல்ல. பெண்கள் மஞ்சள் குங்குமத்தையும் மாங்கல்யத்தையும் விரும்பணுமே தவிர பதவி மேலையும் அதிகாரத்து மேலையும் ஆசை வைக்க கூடாது. இனி எப்பவும் இந்த தப்ப பண்ணாத. ராஜேஸ்வரி அம்மா, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். ஏதோ ஆசைப்பட்டு கொஞ்சம் நாக்காளியில உட்காந்துட்டு தான் வச்சுக்குவோம். தப்பு என்ன இருக்குதான்? பெருசா அதுக்காக இப்படி இடிச்சு காட்டணுமா என்ன? அட, வேலைக்காரங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம கண்டபடி பேசாதாமா. எந்த நாக்காளியில உட்கார்ந்ததுக்கு என்ன அவமதிச்சாலும் அதே நாக்காளியில நான் நிரந்தரமா உட்கார்ந்து காட்டுறேன். எந்த மஞ்சள் குங்குமத்தை பத்தியும் தாலியை பத்தியும் எனக்கு நீதி கதைகளை சொன்னாலும் அது அவளுக்கு இல்லாத செய்து காட்டுறேன். இந்த ராஜேஸ்வரி தேவி நிஜ உருவத்தை காமிக்கிறேன். இத்தனை நாள் அந்த பகம் உனக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் சௌரியத்தையும் இப்ப சேர்த்து சுருட்டு எடுத்துக்க போறான் தாயி. என்னடி சொல்ற நீ? அது சொல்றது நான் இல்ல, அது தாயோட வாக்கு. சிவா 3வது கண்ணை திறந்து அம்மாவோட தாலிய பாத்துட்டு இருக்காரு தாயே. அவங்க குங்கும மஞ்சளுக்கு பங்கம் வர போகுது தாயே. நாளைக்கு காலையில ஐயா போயிடுவாரு. போய் நம்ப மாட்டேன். நெசந்தாயே, உன் பிள்ளைங்க மேல ஆன உன் தாலி உனக்கு தங்காது. ஐயோ, அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம். இதுல இருந்து தப்புறதுக்கு வழி இல்லையா? இருக்கு தாயே. என்ன? அது அம்மாவை தவிர வேற எந்த மனுஷனுக்கும் தெரியக்கூடாது தாயே. நீ இங்க இருந்து போனாதான் என் தாய் பேசுவா. நீ போ அண்ணி. என்னது? சீக்கிரம் சொல்லு. இத கவனி தாயி. கஷ்டம் வந்ததுக்கு காலருதுறேன். காலனி பிடிக்கலன்னா அவன் கருணை காட்ட மாட்டான். இன்னைக்கு நடுராத்திரி தலையில தண்ணி ஊத்திக்க, இஸ்திரி போட்ட வெள்ளச்சேலை கட்டிக்க, எல்லா நகை நட்டையும் போட்டுக்க, சொம்புல பால் எடுத்துக்க, கல்யாண பொன்னாட்டம் போய் சிவனோட காலடியில விழு. அந்த பாலால அவன் பாதத்தை கழுவு. நீ சொன்னதெல்லாம் செய்யறேன். நீ ஒன்ன மட்டும் மறந்துடாது தாயி. இந்த விஷயத்த 3வது மனுஷனுக்கு சொன்னாலும் நீ இப்படி செய்யறத இன்னொருத்தன் பாத்துட்டாலும் சிவம் புருஷனை எடுத்துக்கிடுவான். சாக்கிரதையாரு. நான் வார தாயே.